வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. எஸ்ஐ பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 7414 பேர் தேர்வாகியுள்ளனர். காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் வெளியிட்டது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1299 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கான முதற்கட்ட எழுத்துத் தேர்வு கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 46 மையங்களில் 1,78,000 பேர் இந்த தேர்வை எழுதினர். இந்த தேர்வுக்கான முடிவுகளை தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. www.tnusrb.tn.gov.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒரு காலி பணியிடத்துக்கு 5 பேர் வீதம் 7414 பேர் உடல் தகுதி தேர்வுக்கு தேர்வாகியுள்ளனர். எழுத்துத் தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்களுக்கு வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை உடல் தகுதி தேர்வு நடைபெறவுள்ளது. தேர்வானவர்கள் இனி புதிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்க முடியாது என தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கூடுதல் சேவைகளை பயன்படுத்த கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையை விரைவில் அறிமுகம் செய்ய மெட்டா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் பரிமாற்ற செயலியாக அறிமுகமான வாட்ஸ்அப் இன்று பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. அதேபோன்றுதான் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கணக்கில்லாத நபர்களே இல்லை என்று கூறலாம். இந்நிலையில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை மேம்படுத்தி வரும் மெட்டா நிறுவனம் கூடுதல் சேவைகளை வழங்கி அதற்கு கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மேனஸ் என்ற ஏஐ நிறுவனத்தை சுமார் 19,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிய மெட்டா அதனை பயன்படுத்தி அதிக அளவில் வருவாய் ஈட்ட முடிவு செய்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் சந்தா செலுத்தும் பயனாளர்கள் எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் பின்தொடரலாம் என்றும் தங்களை பின்தொடராத நபர்களின் ஸ்டோரிகளை பார்க்கும் வகையிலும் மாற்றம் கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்தியாவசிய தகவல் பரிமாற்ற சேவைகள் கட்டணமின்றி தொடரும் என்றும் ஏஐ உதவியை நாடுவதற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மெட்டா நிறுவனம் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றாடம் மக்கள் சந்திக்கும் சேஞ்ச் இல்லை என்ற பிரச்சனைக்கு தீர்வு காண பிரத்யேக ஏடிஎம்ஐ கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஏடிஎம்களில் 100, 200, 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே கிடைக்கும் நிலையில் அதனை சில்லறைகளாக மாற்றுவதற்கு பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் சில்லறை நோட்டுகளை வழங்கும் ஹைபிரிட் ஏடிஎம்ஐ கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது 500 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் இயந்திரத்திற்குள் செலுத்தி 10, 20, 50 என தேவைப்படும் மதிப்பீட்டில் அதனை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. முதற்கட்டமாக மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஹைபிரிட் ஏடிஎம் சோதனை முறையில் பயன்படுத்தப்படுகிறது. பணம் வழங்கும் ஏடிஎம்களிலேயே அதனை சில்லறைகளாக மாற்றும் ஒருங்கிணைந்த அம்சத்தை இணைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதற்கேற்ப 10, 20, 50 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் அச்சிடவும் ஆர்பிஐ திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் நடைபெறும் சோதனை வெற்றியடையும் பட்சத்தில் நாடு முழுவதும் ஹைபிரிட் ஏடிஎம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பல்வேறு பொருட்களின் விலை குறைய உள்ளது. இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான உச்சி மாநாடு டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஆண்டனியோ கோஸ்டோ, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் வாண்டர் லயன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி ஐரோப்பிய யூனியன் தலைவர் முன்னிலையில் ஐரோப்பிய யூனியன், இந்தியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. இந்தியா தரப்பில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தத்திற்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். இதேபோன்று இருதரப்பு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்த உடன்படிக்கையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஐரோப்பிய யூனியன் துணைத் தலைவர் காஜா கல்லாஸ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். வர்த்தக ஒப்பந்தத்தால் திருப்பூர், கரூர் உள்ளிட்ட 342 மாவட்டங்கள் பயனடையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூரில் தயாரிக்கப்படும் ஆடைகளுக்கு 9 முதல் 12% வரை இருந்த இறக்குமதி வரி நீக்கப்பட உள்ளதால் திருப்பூரின் MSME மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய ஆர்டர்கள் அதிகரிக்கும். மேலும் கரூரில் தயாரிக்கப்படும் மேஜை துணிகள், படுக்கை விரிப்புகள், திரைகள், சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் ஆடைகள் போன்றவை ஐரோப்பிய சந்தையில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்த பொருட்களுக்கு 10% வரை இருந்த வரிகள் நீக்கப்படுவதால் பெரும் பலன் கிடைக்க உள்ளது. இந்நிலையில் இந்த ஒப்பந்தத்தால் BMW, மெர்சிடிஸ், லம்போகினி, போர்சேவ், ஆடி போன்ற நிறுவனங்களின் கார்கள் விலை இந்திய சந்தையில் பெருமளவில் குறைய உள்ளது. இந்திய சந்தையில் ஐரோப்பிய ஒயின் விலை குறைய உள்ளது.
புற்றுநோய் மற்ற தீவிர நோய்களுக்கான மருந்துகளின் விலை இந்தியாவில் குறைய உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் ஐரோப்பிய சந்தையில் கிடைக்க உள்ளன. விமானங்களின் உதிரி பாகங்கள், மொபைல் போன்கள், உயர் தொழில்நுட்ப மின்னணு பொருட்கள் விலை இந்தியாவில் குறைய உள்ளது. இரும்பு, உருக்கு, ரசாயன பொருட்களுக்கு வரி நீக்கப்படுவதால் கட்டுமான மற்றும் தொழில்துறைக்கான இடுபொருட்கள் விலை குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்த உடன்படிக்கையால் கடல் உணவுகள், காலணிகள் உள்ளிட்ட இந்திய பொருட்களுக்கான ஏற்றுமதி வரி முற்றிலும் நீக்கப்பட உள்ளன. புதிய ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பல்வேறு முக்கிய இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரி முற்றிலும் நீக்கப்படும். அந்த வகையில் இதுவரை இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படும் கடல் உணவுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த 26% வரி முழுவதும் நீக்கப்படும். காலணிகளுக்கு விதிக்கப்பட்டு வந்த 17% ஏற்றுமதி வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. ரசாயன பொருட்களுக்கான 12.8% வரியும், ஆடை மற்றும் ஜவுளிக்கான 12% வரியும் முழுமையாக ரத்து செய்யப்படும். ரயில் மற்றும் கப்பல்களுக்கான 7% வரியும், பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களுக்கான 4.7% வரியும், ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களுக்கான 4% வரியும் இனி செலுத்த தேவையில்லை. இந்த வரி நீக்க நடவடிக்கையின் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஆண்டுக்கு 3.6 லட்சம் கோடி ரூபாய் வரை வரி மிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த உடன்படிக்கை கையெழுத்தான பிறகு பேசிய அவர், இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, என்றும் வளர்ச்சிக்கான புதிய வரைபடமாக இருக்கும் என்றார். जब विश्व की दो सबसे बड़ी लोकतांत्रिक शक्तियां अपने संबंधों में एक निर्णायक अध्याय जोड़ रही है. தானும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதில் பெருமிதம் கொள்வதாக ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அன்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டா கோஸ்டா தெரிவித்தார். I am the president of the European Council, but I'm also an overseas Indian citizen. இந்தியாவின் வளர்ச்சியால் நாம் அனைவரும் பலன் பெறுகிறோம் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் தெரிவித்தார். Prime Minister, distinguished friend, we did it. We delivered the mother of all deals. பின்னர் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கும் ஆரத்தருவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். ஜனநாயகன் பட சென்சார் குறித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க தனி நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜயின் நடிப்பில் பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரவிருந்த ஜனநாயகன் படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் தணிக்கை சான்று வழங்க மறு ஆய்வு செய்ய பரிந்துரைத்தது. இதை எதிர்த்து அந்த படத்தை தயாரித்த KVA நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா உடனடியாக தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்டு மறு ஆய்வுக்கான பரிந்துரையை ரத்து செய்தார். உடனடியாக மேல்முறையீடு செய்த தணிக்கை வாரியம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை பெற்றது. பிறகு இந்த மேல்முறையீட்டு வழக்கை தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு விசாரித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தனர். இதனிடையே வழக்கை வாபஸ் பெற்று ரிவைசிங் கமிட்டிக்கு செல்ல தயாரிப்பு நிறுவனம் ஆலோசித்து வருவதாகவும் புதன்கிழமை இறுதி முடிவை எடுக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கும் நிலையில் இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும். இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. காலை 11 மணிக்கு இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரின் முதல் அமர்வு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரையும், இரண்டாவது அமர்வு மார்ச் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து விவாதிக்க காங்கிரஸ் நாடாளுமன்ற உயர்மட்ட குழு கூட்டம் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி இல்லத்தில் நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் மூத்த தலைவர் சசி தரூர் கலந்து கொள்ளாதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனினும் கூட்டம் குறித்து ஒரு நாள் முன்னதாகவே தகவல் கிடைத்ததால் பங்கேற்க முடியவில்லை என்று சசி தரூர் விளக்கம் அளித்துள்ளார். ஊரக வேலை திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதிக்க முடியாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் இதனை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில்
டெல்லியில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அப்போது ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியது, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், பல்கலைக்கழக மானியக்குழு புதிய விதிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. சட்டத்திற்கு முரணாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்து கொள்ளும் ஆளுநர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தியதாக திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு தெரிவித்தார். இந்த நாட்டினுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அவமானப்படுத்துகின்ற வகையில் அவர் வெளிநடப்பு சென்றிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, அரசியல் சட்டத்துக்கும் முரணானது. ஆக இது மிகவும் கண்டிக்கத்தகுந்த ஒன்று என்று சிவா அவர்களோடு கலந்து கொண்டது நிகழ்ச்சியில முதலிலே அதான் எடுத்து சொன்னோம். எனினும் ஊரக வேலை திட்ட மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் அது குறித்து விவாதிக்க அனுமதிக்க முடியாது என மத்திய அரசு தெரிவித்தது. மேலும் தேர்தல் சீர்திருத்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி போடும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தலை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கான HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக கருப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக உள்ள தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர் மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அப்போது பேசிய முதலமைச்சர் உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். முன்னதாக மகளிருக்கு என பிரத்யேக இளஞ்சிவப்பு நிற பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவிகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் கடன் உதவியால் வெற்றிகரமாக வணிகம் செய்து வரக்கூடிய மகளிர்கள் தாங்கள் அடைந்த பயன்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்டனர். நான் வந்து BE ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் முதல்வன் மூலமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். இப்போ எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வந்துச்சு. அதில் வந்து துபாய் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட்காக நான் தான் டான்சீட்ல இருந்து கிராண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம்ஸாக அதில் நேச்சுரல் ஆன்டிமைக்ரோபியல் கோட் பண்ணி அதுக்கப்புறம் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்க்காக. சார் இந்த 1.5 வருஷம் ஆச்சுங்க. 2024 எங்களோட மாவட்ட ஆட்சியர் தான் வந்து எங்களோட யூனிட்டை வந்து திறந்து வச்சாங்க. அப்போ ஆரம்பிச்சது இப்போ 1.5 வருஷம் ஆயிருக்குங்க. இது வரைக்கும் வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பிரான்ஸ், லண்டன், நெதர்லாண்ட்ஸ் இந்த 3 கண்ட்ரிக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த MOU சைன் பண்ணது மூலமா ஆஸ்திரேலியாவுக்கும் நான் வந்து பண்றேன். திட்டத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் இந்த டிகிரியை முடிச்சுட்டு ஏதோ ஒரு 9 to 5 ஜாப், ஏதோ ஒரு 20K சேலரி வர மாதிரி மாசத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஜாப் போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த திட்டத்தினால என்னோட கெரியரே டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இது வந்து என்னைய மாதிரி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடைக்கணும். அரசின் திட்டங்களால் தங்கள் வாழ்க்கையே மாறியதாக பயனாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சென்னையில் வரும் 10ஆம் தேதி ஆட்டோக்கள் இயக்கப்படாது. ஓலா, உபர், ராபிடோ உள்ளிட்டவற்றின் சேவைகளை முறைப்படுத்த சட்டம் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் வரும் 10ஆம் தேதி வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் யூனியன் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் ஜாகிர் ஹுசைன், ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என கூறினார். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் பொது வேலை நிறுத்தம். சென்னையில் ஒரு ஆட்டோ கால் டாக்ஸிகள் கூட ஓடாது. மற்ற சங்கங்களிடமும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கள் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் என்பது, வேலை நிறுத்தம் என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெறும். அன்றைக்கு 3 மணியிலிருந்து போக்குவரத்துறை ஆணையரகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம். பள்ளிகளில் சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதால் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நியமன ஆணைகளை வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையில் கடந்த ஆண்டு 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியானது. இதற்கான தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகவும், தேர்வு மையங்களில் செல்போன் பயன்படுத்தப்பட்டதாகவும் கன்னியாகுமரி விடவங்கோட்டைச் சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, தேர்வில் நடைபெற்ற
முறைகேடு புகார் குறித்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்கவும் இடைக்கால தடை விதித்ததோடு வழக்கு விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். திருவாரூர் அருகே கீரிப்பிள்ளை கடித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மையப்பன் புது தெருவைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் நவீனை கடந்த 3 மாதங்களுக்கு முன் கீரிப்பிள்ளை கடித்ததாக தெரிகிறது. சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் உள்ளூர் மருந்தகத்திற்கு அழைத்து சென்று பெற்றோர் ஊசி செலுத்திக் கொண்டதாக தெரிகிறது. ஒரு 3 மாசம் முன்னாடி கீரிப்பிள்ளை வீட்டு வாசல் கையை பிடிச்சி கடிச்சு இழுத்துச்சு. நான் நம்மகிட்ட கோவத்தில் பிடிச்சி அடிச்சு தூக்கி போட்டு நம்மகிட்ட நேராக தனியார் வேற எங்க மெடிக்கல்ல போய் ஊசி போட்டேன். இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன் நவீனுக்கு தீவிர காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுவனை கீரிப்பிள்ளை கடித்ததை அறிந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காமல் கீரிப்பிள்ளை போல் சைகை செய்தபடி நவீன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சிறுவனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை அழகர் கோயில் அடிவாரத்தில் ஆடு கோழி பலியிட தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வெள்ளரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரபு, ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் அழகர் கோயில் கள்ளழகர் கோயில் வளாகத்தில் கோயில் நிதி 40 கோடி ரூபாயில் உட்கட்டமைப்பு பணியை மேற்கொள்ள அறநிலையத்துறை உத்தரவிட்டது சட்டத்திற்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டது. கட்டுமான பணிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமன், குமரப்பன் அமர்வில் கடந்த சில வாரங்களுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. இதில் தீர்ப்பு வழங்கியுள்ள நீதிபதிகள் கோயிலை அரசு தனிப்பட்ட சொத்தாக கருதி முடிவெடுக்க முடியாது என கூறி 40 கோடி ரூபாய்க்கான திட்டப்பணிகளுக்கான அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். அழகர் கோயில் அடிவாரத்தில் பக்தர்கள் ஆடு கோழி பலியிடும் நடைமுறையில் தலையிட விரும்பவில்லை எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. ஆடு கோழி பலியிடுவது காலம் காலமாக வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருந்து வருவதால் தலையிட விரும்பவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பெரம்பலூர் அருகே என்கவுண்டரில் கொல்லப்பட்ட அழகுராஜாவின் உடல் 4 மணி நேர பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே 15 பேர் கொண்ட கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சி செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அழகுராஜா உள்ளிட்ட 7 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து பெரம்பலூருக்கு அழைத்து வந்தனர். அப்போது திருமாந்துறை அருகே காட்டுப்பகுதியில் வெள்ளைக்காளியை கொலை செய்வதற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக அழகுராஜா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அங்கே சென்றபோது காவல்துறையினர் மீது வெடிகுண்டை வீசி தப்பியோட அவர் முயற்சித்ததாகவும் SI சங்கர் அறிவாளால் வெட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை துப்பாக்கியால் சுட்டதில் அழகுராஜா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் நேற்று நள்ளிரவு மேற்கொண்ட பிரேத பரிசோதனை 4 மணி நேரத்திற்கு பின்னர் நிறைவடைந்தது. அழகுராஜாவின் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மதுரைக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. கைதான மற்ற 6 பேரையும் வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு ஏற்பட்ட பனிச்சரிவால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. குளுமையான சூழலை அனுபவிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் காஷ்மீருக்கு வருகை தந்துள்ளனர். கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார்க் பகுதியில் பெரிய அளவிலான பனிக்கட்டி சரிந்து விழுந்தது. இரவு நேரத்தில் கட்டடங்கள் மீது பனிக்கட்டிகள் விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். எனினும் இந்த சம்பவத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை. இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பனிமழையை சுற்றுலாப் பயணிகள் உற்சாகத்துடன் அனுபவித்து வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்தின் மணாலியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனை பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்த சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து மகிழ்கின்றனர். தரம்சாலா உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவால் கடும் குளிர் நிலவி வருகிறது. வீடுகள், சாலைகள் மற்றும் மலைப்பகுதிகளை பனிப்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பனிஹால் பகுதியில் மீண்டும் பனிப்பொழிவு தொடங்கியதால் அனைத்து பகுதிகளையும் பனிக்கட்டிகள் சூழ்ந்துள்ளன. காஷ்மீரின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் காஷிகுந்த் பகுதியில் புதிதாக தொடங்கிய பனிப்பொழிவால்
பல்வேறு பகுதிகளிலும் பனிக்கட்டிகள் குவிந்து கிடக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சாலைகளில் குவிந்த பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். பூஞ்ச் பகுதியிலும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி நடைபெறுகிறது. பாரமுல்லாவில் பனிப்பொழிவால் சிக்கிய வாகனங்களை ராணுவத்தினர் மீட்டனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் பணியில் சிக்கி உயிரிழந்த உரிமையாளரின் சடலம் அருகே 4 நாட்கள் உணவின்றி நாய் காவலுக்கு இருந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பா மாவட்டத்தை சேர்ந்த 13 வயது சிறுவன் பியூஷ்குமார் தன்னுடைய 19 வயது உறவினர் மற்றும் வளர்ப்பு நாயுடன் பாரமணி மாதா கோவிலுக்கு கடந்த 23ஆம் தேதி ட்ரெக்கிங் சென்றுள்ளார். உணவு தட்டுப்பாடு, கடுமையான பனிப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் இருவரும் உயிரிழந்த நிலையில் நாய் திக்கு திசை தெரியாமல் தவித்து உள்ளது. இருப்பினும் பியூஷ்குமாரின் சடலத்தை விட்டு விலகாத நாய் 4 நாட்களாக உணவு, நீர் இன்றி அதே இடத்தில் காவலுக்கு இருந்துள்ளது. இந்நிலையில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலமாக நாய் மற்றும் இருவருடைய சடலங்களை மீட்டனர். தன்னுடைய உரிமையாளரின் சடலத்தை காண நாய் நடத்திய பாச போராட்டம் காண்போரின் கண்ணில் கண்ணீரை வரவழைத்தது. ஸ்காட்லாந்து நாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட நெருப்பு திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஐரோப்பாவில் வாழ்ந்த வைக்கிங்ஸ் மக்களின் திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. லர்விக் பகுதியில் நடைபெற்ற வைக்கிங் திருவிழாவில் அந்த பகுதியைச் சேர்ந்த பூர்வகுடிகள் கையில் தீப்பந்தங்களை ஏந்திக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர். வைக்கிங் மக்கள் பயன்படுத்திய நீளமான கப்பல் போன்று கட்டைகளை வைத்து உருவாக்கப்பட்டு அதனை தீப்பந்தம் ஏந்தியவர்கள் வட்டமிட்டனர். பின்னர் அந்த கப்பல் மீது தீப்பந்தங்கள் வீசப்பட்டன. தொடர்ந்து வைக்கிங் பாரம்பரிய பாடலை அவர்கள் பாடினர். நூற்று 40 ஆண்டுகளாக இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் ஹியூஸ்டன் பகுதியில் நாசாவின் விமானம் ஒன்று ஓடுதளத்தை உரசியபடி தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள எலிங்டன் விமான நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்தது. நாசாவின் WB-57 ரக ஆராய்ச்சி விமானம் தரையிறங்கும் போது அதன் சக்கரங்கள் வெளியே வரவில்லை. இதனால் ஓடுதளத்தை தொட்ட அந்த விமானம் தரையை உரசியபடி நின்றதால் விமானத்தின் அடிப்பகுதியில் தீப்பிடித்தது. விமானத்திலிருந்த குழுவினர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக நாசா அறிவித்துள்ளது. இயந்திர கோளாறு காரணமாக இந்த சம்பவம் நடந்ததாகவும் இதுகுறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான இன்றைய போட்டியில் வருண் சக்கரவர்த்தி மீண்டும் இந்திய அணியில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்திற்கு எதிரான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறும் நிலையில் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்க உள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றிய நிலையில் 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் 3 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் 4வது போட்டி விசாகப்பட்டினம் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. கேப்டன் சூரியகுமார் சிறப்பாக செயல்படுவது இந்திய அணிக்கு வலுவாக உள்ளது. திலக் வர்மாவுக்கு ஏற்பட்ட காயத்தால் அணியில் சேர்க்கப்பட்ட இஷான் கிஷன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இன்றைய போட்டியில் சஞ்சு சாம்சன் சேர்க்கப்படுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தொடக்க ஆட்டக்காரர்களாக இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்குவார்கள் என்றும் அதன் பிறகு ஸ்ரேயாஸ் ஐயர் இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது.
சுழற்சி கொள்கையின் அடிப்படையில் ஜஸ்பிரீத் பும்ரா, ரவி பிஸ்னோய் ஆகியோருக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் சேர்க்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்தை பொறுத்தவரை ஜேம் நீஷம், லாக்கி ஃபெர்குசன் ஆகியோர் அணிக்கு திரும்புகின்றனர். பேட்டிங்கிற்கு சாதகமான இந்த மைதானத்தில் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணியும், ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்பில் நியூசிலாந்து அணியும் களமிறங்க உள்ளன. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் திரில் வெற்றி பெற்ற குஜராத் அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. வதோதரா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியில் தொடக்க வீராங்கனை பெத் மூனி 58 ரன்கள் குவித்தார். அனுஷ்கா சர்மா 39 ரன்கள் சேர்த்தார். மேலும் தனுஜா கன்வர் 21 ரன்கள் எடுத்த நிலையில் மற்றவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் 20 ஓவர்களில் அந்த அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 175 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி தொடக்க முதலே திணறியது. சீரான இடைவெளியில் அந்த அணி விக்கெட்டுகளை பறிகொடுத்த நிலையில் 8வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த நிக்கி பிரசாத்தும் ஷனே ராணாவும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். நிக்கி பிரசாத் 47 ரன்களும், ஷனே ராணா 29 ரன்களும் எடுத்தனர். எனினும் அந்த அணியால் 8 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்களையே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 3 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்று குஜராத் அணி 4 வெற்றி புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி அருகே கிராஃபைட் ஆலை அமைக்க எதிர்ப்பு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கிராஃபைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராமங்களை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி, தமராக்கி, குமாரப்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் 1565 விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளை வெட்டி கிராஃபைட் கனிமத்தை எடுக்க தனியார் நிறுவனத்திற்கு மத்திய மாநில அரசுகள் அனுமதி அளித்தன. இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டால் வாழை, நெல், கரும்பு, தென்னை, காய்கறிகள் உள்ளிட்ட விவசாயம் பாதிக்கப்படும் என்று கூறி அனுமதியை ரத்து செய்ய அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 மாதங்களாக தொடர்பாக அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி சிவகங்கை, மதுரை முக்கு பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி 5000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலம் சென்றனர். வெளியில வந்து தொழிற்சாலையை கொண்டாந்து உருவாக்குனீங்கன்னா நாங்க எங்க போறது? எங்களுக்கு சாப்பாடுக்கு நீங்க காசு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆர்டர் பண்ணோன்னே எல்லாமே வந்துருமே. நாங்க விவசாய நெல்லில் போட்டு அதை அறுத்து அதை வந்து அவிச்சு ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்சு அதை சமைச்சதே நாங்க சாப்பிடணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பக்தர்களின் அலங்கார வாகனங்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் கௌதம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. அதன்படி நகராட்சி மற்றும் கோயில் வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்கள் மற்றும் கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. பாத யாத்திரையாக வருவோரின் பாதுகாப்பு கருதி பக்தர்களின் மீது ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய அடையாள அட்டை வழங்கப்பட்டு தனி வழியில் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பக்தர்கள் வரும் அலங்கார வாகனங்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் வரிசையில் நின்ற பெண் பக்தர்கள் சரமாரியாக மோதிக்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசை என 3 வரிசைகளாக பிரிக்கப்பட்டு பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பொது தரிசன வரிசையில் நேற்று முன்தினம் நின்ற பெண் பக்தர்களுக்குள் திடீரென மோதல் ஏற்பட்டது. சுமார் 5ற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒரு சில ஆண்கள் மற்றும் பெண்கள் கையில் கம்பு மற்றும் இரும்பு கம்பிகளை வைத்திருக்கும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. எங்க மருமகன் தயிர் விட்டுட்டான். அந்த ஆதார புண்ணியம் வந்து டேக்ஸில் ஒப்படைச்சாரு. இங்க வந்து முருகர் கோயில் கொடுத்துட்டாங்கப்பா.
நேர்மையின் விலை என்ன என கேட்கும் காலத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தன் ஆட்டோவில் பெண் ஒருவர் தவறவிட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வெள்ளி நகைகளை காவல்துறையிடம் ஒப்படைத்த செயல் பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த 67 வயதான ஆட்டோ ஓட்டுநர் பரமசிவம் அம்பத்தூரில் சரண்யா என்பவரை வாகனத்தில் ஏற்றி ஆவடியில் இறக்கிவிட்டுள்ளார். பிறகு அம்பத்தூர் வரும் வழியில் ஆட்டோவின் உள்ளே பையை தவறவிட்டிருப்பதை கண்ட அவர் அதில் 4 சவரன் தங்க நகை, 2 ஜோடி வெள்ளி கொலுசு, 4400 ரூபாய் பணம் மற்றும் 2 கை கடிகாரம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அம்பத்தூர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் அவற்றை ஒப்படைத்தார். காவலர்கள் உரியவர்களை வரவழைத்து பொருட்களை ஒப்படைத்தனர். அம்பத்தூர் அதில் ஒப்படைச்சா எல்லாரும் அட்ரஸ் தேடினாங்க. தேடி அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. எல்லாம் எஸ்ஐ எல்லாருமே தேடி அவங்கள கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னா அந்த அம்மாவே வந்துட்டாங்க. அதுக்குள்ளே ஆவடியிலேருந்து அந்த அம்மாவை கேட்டுறாங்க, இது மாதிரி இதெல்லாம் கரெக்டாமா உண்டு அப்படின்னு. எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பணம் வந்து 4400 ரூபாய் அதையும் செக் பண்ண மாட்டாங்க, இருக்குதுன்ட்டாங்க. இச்சம்பவத்தை பார்த்த தூய்மை பணியாளர்களும் ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையை பாராட்டினர். போதையில் கூகுள் மேப் பார்த்தபடி கார் ஓட்டிய நபர் சிறு பாலத்தின் விளிம்பில் சிக்கிய காட்சிதான் இது. திருச்சி சமயபுரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் மணப்பாறையில் உள்ள தனது உறவினர் வீட்டின் சுப நிகழ்ச்சிக்காக காரில் சென்றார். அப்பொழுது கூகுள் மேப் பார்த்தபடி சென்றதாகவும் அவர் மது போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் குடித்தலை பேருந்து நிலையம் அருகே தென்கரை பாசன வாய்க்காலை சிறு பாலம் வழியாக கடந்து மாநில நெடுஞ்சாலையை அடைய பிரபாகரன் முயற்சித்துள்ளார். அப்போது சிறு பாலத்தின் விளிம்பில் கார் சிக்கிக் கொண்டது. கார் பாலத்தின் இடுக்கில் சிக்கியதால் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். உடனடியாக அக்கம்பக்கத்தினர் கூடி கிரேன் உதவியுடன் காரை பத்திரமாக மீட்டனர். கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். பூத் கமிட்டி போடக்கூட ஆட்கள் இல்லாத காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பதா என்று திமுக நிர்வாகி தளபதி விமர்சித்த நிலையில் அவருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்வினையாற்றி வந்தனர். இந்நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய கட்டுப்பாடுகளை பட்டியலிட்டுள்ளார். அதில் கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவையற்ற கருத்து பரிமாற்றங்கள் கூட்டணி கட்சிகளிடையே சங்கடங்களை உருவாக்கக்கூடும் என்றும் இத்தகைய சர்ச்சைகளால் கட்சிக்கு எந்தவிதமான பலனும் இல்லை என்பதை நிர்வாகிகள் உணர வேண்டும் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். சர்ச்சைகளில் நேரத்தை செலவிடாமல் கட்சியின் ஆக்கப்பூர்வமான பணிகள் மற்றும் தேர்தல் களப்பணிகளில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் இறுதி முடிவுகளை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரிய நேரத்தில் முறைப்படி அறிவிப்பார் என்றும் அதுவரை தொண்டர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க வந்த EPS-க்கு பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். எடப்பாடியார் வழங்கும் ஒரு மெத்தகட்லி தொடர்ந்து விழாவில் பேசிய EPS மாடுபிடி வீரர்கள் காளை உரிமையாளர்களை கவரும் வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டார். ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 1000 காளைகள் மற்றும் 600 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். திருச்சியை தமிழ்நாட்டின் 2வது தலைநகராக அறிவிப்போம் என்ற வாக்குறுதியை திமுக தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் மனு அளித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. குழுவின் தலைவர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கோவி செடியன், ரகுபதி, TRB ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய குழுவின் தலைவர் கனிமொழி, எது எல்லாம் சாத்தியமோ அதை எடுத்துக்கொண்டு புதுமையான தேர்தல் அறிக்கையை தயார் செய்வோம் என்றார். நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாகவும் அதே நேரத்தில் புதுமைகளை கொண்ட தேர்தல் அறிக்கையாகவும் அது இருக்கும். இறுதியாக திருச்சியை தமிழ்நாட்டின் 2ஆம் தலைநகராக அறிவிப்போம், வேளாண் பல்கலைக்கழகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி, சித்த மருத்துவக் கல்லூரி அமைப்போம் ஆகிய வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மனுவாக அளித்தனர். தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து மனுக்களை கனிமொழியிடம் வழங்கினர்.
அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என ஓபிஎஸ் விருப்பம் தெரிவித்த நிலையில் தற்போது இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியே பலமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். மீண்டும் ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணி இணையத்துக்குண்டான வாய்ப்பு இருக்காங்க. இல்ல தகவலா சொல்றாங்க என்ன எவ்வளவு கூட எவ்வளவு பலமா இருக்கும் இந்தியாக்கு எல்லாமே இப்போ இருக்கிறதே நல்ல பலம், அடுத்த பலம் நல்ல பலம். உங்களுடைய கருத்து அப்போ ஓபிஎஸ் வரவிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் எடுத்துக்கூடாது. இருப்பினும் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்று திட்டவட்டமாக கூறினார். நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில வந்துனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவாரு? அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்க கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவெடுக்கணும். இல்ல என் கணிப்புக்கு இன்னும் அண்ணன் ஓபிஎஸ் வரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதனிடையே பிரிந்திருக்கும் அதிமுகவினர் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் தனது கோரிக்கையாக உள்ளதென முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். என்னுடைய ஒற்றை கோரிக்கை, வேண்டுகோள், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்காயா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? ஆண்டவர் கையில். அதிமுகவினர் ஒன்று சேர வேண்டும் என ஓபிஎஸ் கூறியதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு அவர் விருப்பம் தெரிவித்துள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாமக மற்றும் பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணிகளில் இடம்பெறுவதில்லை என்ற தங்களது முடிவில் விசிக இன்றும் உறுதியாக இருப்பதாக அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் மீண்டும் விளக்கமளித்துள்ளார். நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துவிட்டோம். அந்த முடிவை நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லி வருகிறோம். புதிதாக முடிவெடுப்பதற்கு எங்களிடம் எந்த முகாந்திரமும் இல்லை. இல்ல அது யூகமான கேள்வியில நீங்க அது வந்து முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவெடுத்த பிறகு கேளுங்க. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தவிர திமுகவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் அல்லது நெருக்கடி தரக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை. கூட்டணியில் யாரையெல்லாம் சேர்ப்பது என முடிவு செய்யும் அதிகாரம் திமுகவுக்கே இருப்பதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். வெள்ளியின் விலை தடாலடியாக உயர்ந்திருப்பதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்த நிலையில் வெள்ளி விலையோ புது உச்சத்தை தொட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கும், சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட சரிவு, அமெரிக்காவில் நிலவும் பனிப்புயலால் தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் கவனச்சிதறல் உள்ளிட்ட காரணங்கள் தங்கத்தின் விலை திடீரென சரிய காரணம் என்று கருதப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்து புது உச்சத்தை தொட்டது. சென்னையில் 1 கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 387 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 12,000 ரூபாய் உயர்ந்து 3,87,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கம் வெள்ளி நாள்தோறும் மாறி மாறி உயர்ந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் புகைமூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் 2வது தளத்தில் இருக்கக்கூடிய தனியார் விமான நிறுவனத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஆவணங்கள், கோப்புகள் எரிந்து சேதமடைந்தன. அதிகளவு புகைமூட்டம் எழுந்ததால் விமான நிலையம் பரபரப்பாக காட்சியளித்தது. உடனடியாக பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் கொடுக்கக்கூடிய பணியும் நிறுத்தி வைக்கப்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புகைமூட்டம் காரணமாக ஊழியர்கள் 2 மயக்கமடைந்ததாகவும் அவர்களுக்கு விமான நிலைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் விமான சேவையில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் 33வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சங்கம் சார்பில் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை டிபிஐ வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பாரிமுனை, காந்தி இருபின் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பள்ளி கல்வித்துறை அமைச்சருடன் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் 33வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் வாக்குறுதியில் 311வது வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். எத்தனை முறை கைது செய்யப்பட்டாலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் முழங்கினர்.
கடலூர் தென்பெண்ணை ஆற்று திருவிழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறிய 15 வயது மாணவியை காப்பாற்றிய காவலர்களை மாவட்ட எஸ்பி அழைத்து பாராட்டினார். கடந்த 18ஆம் தேதி கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் திண்டிவனம் பகுதியை சேர்ந்த 15 வயது மாணவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதை கண்ட போக்குவரத்து காவலர் ராஜதீபன் சற்றும் தாமதிக்காமல் அந்த மாணவியை தன்னுடைய தோளில் தூக்கிக் கொண்டு மக்கள் கூட்டத்திற்கு இடையே ஓடினார். குற்றப்பிரிவு காவலர் தினேஷ் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் இருவரையும் ஏற்றிக்கொண்டு சென்று கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மாணவியை அனுமதித்தார். தங்களின் மகளின் உயிரை மீட்ட காவலர்களின் காலில் விழுந்து மாணவியின் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியான 1 மணி நேரத்திற்குள் மனிதாபிமானத்துடன் செயல்பட்ட போக்குவரத்து காவலர் ராஜதீபன், சைபர் கிரைம் தலைமை காவலர் தினேஷ் ஆகியோரை நேரில் அழைத்து வெகுமதி அளித்து எஸ்பி ஜெயக்குமார் பாராட்டினார். புதுச்சேரி முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள வங்கி ஊழியர்கள் யூகோ வங்கி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் வங்கி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை, எனவே தனியார் வங்கி சேவையில் பாதிப்பில்லை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் கூட்டமைப்பின் சார்பில் வேலூரில் பாரத ஸ்டேட் வங்கியின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 11 வங்கி ஊழியர் தொழிற்சங்கங்களின் சார்பில் திரளானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும், 5 நாட்கள் வேலையை உறுதி செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்து வங்கி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விழுப்புரத்தில் உள்ள 380 வங்கி கிளைகள் மூடப்பட்டு 400 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றனர். பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படாமல் உள்ளது. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 2 மாதங்களாக காத்திருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் செவ்வாய்க்கிழமை என்று கூறியிருந்தார். We are waiting for the DMK's response because alliance talks have not started yet, so just waiting for them since last 2 months. So we hope that they will take the steps very fast because elections are coming very fast. இந்நிலையில் அண்ணா நினைவு நாளான பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பின் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான குழு விரைவில் அமைக்கப்படும் என தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளும் குழுவை அமைத்தவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும். அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தீவிரப்படுத்த திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. ஆந்திராவில் நூலிழையில் பள்ளி சிறுவன் உயிர் தப்பிய காட்சிகளே இவை. கர்னூல் நகரின் அசோக் நகர் பகுதியில் பள்ளி மாணவர் ஒருவர் சீருடையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்கம்பம் ஒன்று ஆட்டம் கண்டதை சிறுவர் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். அந்த நொடிப்பொழுதில் மின்கம்பம் சாய்ந்து 2 சக்கர வாகனம் மீது விழுந்தது. மின்கம்பிகள் அருந்து நெருப்பு பொறிகள் தெறித்தன. பெரும் அதிர்ச்சியில் சிறுவன் உறைந்த போதிலும் காயம் ஏதுமின்றி தப்பினார். கூகுள் குரோம் தேடுதளத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்த நிலையில் ஐபோன் மற்றும் மேக் பயனாளர்கள் குரோமை பயன்படுத்த வேண்டாம் என்று ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அரசின் ICERT எனப்படும் இந்திய கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு கடந்த வாரம் கூகுள் குரோமில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதை சுட்டிக்காட்டியது. மேலும் குரோமின் பாதுகாப்பு குறைபாட்டை பயனர்கள் அலட்சியமாக கருத வேண்டாம் என்றும் எச்சரித்திருந்தது. குரோம் தேடுதளத்தை ஐபோன் மற்றும் மேக் பயனாளர்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதற்கு பதிலாக பாதுகாப்பு நிறைந்த சஃபாரி தேடுதளத்தை ஐபோன் மற்றும் மேக் பயனாளர்கள் பயன்படுத்துமாறும் ஆப்பிள் நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. குறிப்பாக குட் டேப், குழந்தைகள் பாதுகாப்பு நீட்டிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குரோமில் தென்பட்டால் அதனை கிளிக் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்படாத தேடுதளங்கள் சைபர் தாக்குதலுக்கு இலக்காக நேரிடும் என்பதால் அவ்வப்போது அப்டேட் செய்ய வேண்டும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அரிய வகை வெள்ளை திமிங்கலங்கள் அனுப்பப்பட உள்ளன. கனடாவில் கேளிக்கை பூங்காவில் தவித்து வரும் அரிய வகை வெள்ளை திமிங்கலங்களை அமெரிக்காவுக்கு இடமாற்றம் செய்ய அந்நாட்டு அரசு அனுமதித்துள்ளது.
ஆன்டாரியோ நகரில் நயகரா நீர்வீழ்ச்சி அருகே இயங்கி வந்த கேளிக்கை மற்றும் உயிரியல் பூங்கா கடும் நிதி நெருக்கடியால் கடந்த 2024ஆம் ஆண்டு மூடப்பட்டது. மேலும் பூங்காவிற்கு வழங்கி வந்த நிதியையும் அரசு நிறுத்தியது. இதனால் பூங்காவில் பராமரிக்கப்பட்ட 30 அரிய வகை வெள்ளை திமிங்கலங்கள், 4 டால்பின்கள் உணவின்றி தவித்தன. இந்நிலையில் அதை அமெரிக்காவுக்கு இடமாற்றம் செய்ய பூங்கா நிர்வாகம் கோரியது. இதற்கு முதலில் அனுமதி மறுத்த கனடா அரசு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்போது அனுமதித்துள்ளது. இதனால் அரிய வகை வெள்ளை திமிங்கலங்கள் விரைவில் அமெரிக்காவுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றன. அமெரிக்காவில் இளைய தலைமுறையினர் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாக இருப்பது தொடர்பான வழக்கில் மெட்டா, யூடியூப் நிறுவனங்களிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. சர்வதேச அளவில் வயது வித்தியாசமின்றி சமூக வலைதள பயன்பாட்டிற்கு அடிமையாகி வருகின்றனர். இந்நிலையில் கலிபோர்னியாவைச் சேர்ந்த 19 வயது பெண் ஒருவர் இது தொடர்பாக கலிபோர்னியா நீதிமன்றத்தை நாடினார். சமூக வலைதளங்களின் கவர வைக்கும் வடிவமைப்பால் அவற்றுக்கு தாம் அடிமையாகிவிட்டதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அவற்றை அதிகமாக பயன்படுத்தியதால் மன அழுத்தத்திற்கு ஆளானதோடு தற்கொலை செய்து கொள்ள தூண்டும் அளவுக்கு பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த மனு தொடர்பாக விரைவில் சமூக வலைதள நிறுவனங்களிடம் நீதிமன்றம் விசாரணை நடத்த உள்ளது. Facebook, Instagram உள்ளிட்ட செயலிகளின் தாய் நிறுவனமான மெட்டாவின் CEO மார்க் ஜக்கர்பர்க் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தெரிகிறது. மனுதாரரின் மனரீதியான பிரச்சனைக்கு தங்கள் நிறுவனத்தின் செயலிகள் காரணமல்ல என அவர் வாதிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல டிக்டாக், யூடியூப் நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பிரான்சில் சிறுவர்களின் மனநலம் மற்றும் உடல் நலனை கருத்தில் கொண்டு 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு ஆதரவாக 116 பேரும் எதிராக 23 பேரும் வாக்களித்த நிலையில் மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு கீழவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரான்ஸ் நாட்டு குழந்தைகளின் மூளைகள் விற்பனைக்கு அல்ல என்றும் கணினி நிரலின் அடிப்படையில் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார். பதற்றமான மனநிலை கொண்ட தலைமுறை உருவாவதை பிரான்ஸ் விரும்பவில்லை என்றும் மேக்ரான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு பிறகு உலக அளவிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முதல் நாடாகவும் 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த பிரான்ஸ் சட்டம் கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து பாகிஸ்தான் வெளியேறினால் அதற்கு பதிலாக வங்கதேச அணியை விளையாட வைக்க ICC முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே அசாதாரண சூழல் நிலவி வருவதால் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை விளையாட இந்தியாவுக்கு வர முடியாது என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தெரிவித்தது. மேலும் தங்கள் அணி விளையாடும் போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற வேண்டும் எனவும் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை வைத்தது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த ICC வங்கதேச அணியை தொடரில் இருந்து நீக்கியது. வங்கதேச அணிக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோஜின் நக்வி அந்த அணிக்கு ஆதரவாக T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகுவது குறித்து பிரதமருடன் பேசி முடிவு செய்யப்படும் என்றார். இந்நிலையில் தொடரில் இருந்து பாகிஸ்தான் விலகும் பட்சத்தில் அந்த அணிக்கு பதிலாக வங்கதேச அணியை மீண்டும் தொடரில் இணைக்க ICC முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் அனைத்தும் இலங்கையில் நடைபெற உள்ள நிலையில் வங்கதேச அணியின் கோரிக்கையும் நிறைவேறும் என்பதால் இந்த முடிவுக்கு ICC வந்துள்ளதாக தெரிகிறது. கரூர் விவகாரத்தில் பாஜக மிரட்டுகிறது என்று தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கூறுவது அர்த்தமற்றது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே பவித்ரமாணிக்கம் பகுதியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அவருக்கு தொழுவனங்குடி பாலம் அருகில் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜக யாரையும் எங்கேயும் மிரட்டுவது கிடையாது என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி யாரையும் எங்கேயும் மிரட்டுவது கிடையாது. இது பேச்சுவார்த்தை எல்லாமே மதிப்புக்கான EPS அவர்கள் தான் செய்யறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. தேவையில்லாம இந்த மாதிரி விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் பேசுவது அது அர்த்தமற்றது, நியாயமற்றது. இதுபோல பேச வேண்டாம் என்று நான் கேட்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதால் தேமுதிக கூட்டணியில் இணையுமா என்பது குறித்து தங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார். அரசியலில் கமல்ஹாசன் நகைச்சுவை நாயகன் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்த நிலையில் கமல்ஹாசன் குறித்து பேச செல்லூர் ராஜுக்கு தகுதி வேண்டும் என்று மக்கள் நீதி மய்ய மாநில இளைஞரணி செயலாளர் சிநேகன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியேற்றக்கூடியவர் செல்லூர் ராஜுவின் தெர்மாக்கோல் அறிவாளித்தன்மையை கண்டு உலகம் திணறியதாக விமர்சித்துள்ளார். உங்க அறிவாளித்தன்மை உலகத்துக்கே தெரியும்ண்ணே. தெர்மாக்கோல் அறிவாளித்தன்மை
அந்த சாதனையை முறியடிக்க முடியாமல் உலகமே திணறி போய் நிற்குது. நாம் இன்னொருத்தர் போய் கிண்டல் பண்ணலாமா? கமல்ஹாசனை விலைக்கு வாங்க முயற்சித்து தோற்று போனவர் ஜெயலலிதா என்று சிநேகன் கூறினார். நோட்டுக்கு விலை போகிறவர் இல்லைன்னு எங்கள் தலைவர். உங்கள் அம்மாவே விலை பேசினாங்க இல்லையா? வாங்க முடிஞ்சிச்சா? விஸ்வரூபம் அப்போ கூட சட்டத்தை நாடி போய் தான் ஜெயிச்சு வந்தார். திமுகவுடனான கூட்டணி சுயநலத்திற்கானது அல்ல என்றும் கால்களை பார்த்தே காலம் தள்ளுவோருக்கு கமல்ஹாசனை விமர்சிக்க தகுதி வேண்டும் என்றும் சிநேகன் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கே திமுகவுக்கு தகுதி இல்லை என விமர்சித்துள்ள அன்புமணி வரும் தேர்தலில் திமுக தோற்கப் போவது உறுதி என்றும் சூளுரைத்துள்ளார். இது தொடர்பான தனது அறிக்கையில் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அமைத்த வலிமையான கூட்டணியை கண்டு தூக்கத்தை தொலைத்த முதலமைச்சர் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என கூறுவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கே திமுகவுக்கு தகுதி இல்லை என்றும் தமிழ்நாடு என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்ற அவப்பெயரை தேடி தந்தது மட்டும்தான் திமுகவின் சாதனை என்றும் அன்புமணி சாடியுள்ளார். அதைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் திரும்ப பொய் கூறுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4300 2020-21 இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 7500 குற்றங்கள். இது ஒரு ஆட்சியா? சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அன்புமணி குற்றம் சாட்டினார்.